என்னடா எப்பயுமே சந்தோஷமாக இருக்க பசங்க ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலத்தில் சந்தோஷத்தோட உச்சியில் இருந்திருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக இருந்த டைமாக தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த பசங்களும் இவ்வளோ நாள் சந்தோஷமாக தாங்க இருந்தாங்க. அப்படி இவங்க கலகலப்பாக இருந்ததுக்கு காரணம் யாருன்னு நம்ம பார்ப்போமா? இவர் தாங்க எங்கள் கிரிக்கெட் டீமோட ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நந்தகுமார். இவரை நாங்கள் செல்லமாக சித்தப்பூன்னு தான் கூப்பிடுவோம். ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க்கு சாப்பிட்றது மாதிரின்ற டைலாக் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரிஸ்க் எடுத்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. எங்கள் டீமோட ஒரு முக்கிய புள்ளி இவர் தான். இவர் பரட்டை என்கிற அழகு சுந்தரம். இவர் பேர் மதன் மீனாட்சி சுந்தரம். லோக்கல் தமிழில் பேசுகிறதுல இவர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இவர் எங்கள் டீமோட நல்ல ஆல்ரவுண்டர். இவர் தான் மிஸ்டர் மல்லோலன் ராமன். ஆனால் உண்மையிலே இவர் மிகப்பெரிய சாப்பாட்டுறாமங்க. இவர் பார்ட் டைமாக நம்ம ஓடிசிலையும் ஃபுல் டைமாக கேன்டீன்லேயும் வேலை பார்த்தாருங்க. இவரையும் போல்டாக்கணும்னு நினச்சி நிறைய பேர் கஷ்டப்பட்டு போலிங் போட்டு பார்த்தாங்க. ஆனால் ஸ்டிக்கை ஃபுல்லாக மறைச்சி ஆடுறதுல நம்மால் தான் கில்லியாச்சு. எப்பயுமே எங்கள் டீமோட நாட் அவுட் பேட்ஸ்மேன் இவர் தாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்க்குறேன் பாருங்க. இவன் தாங்க கார்த்திகேயன் நல்லசாமி. இவனை பண்ணையாருன்னு தாங்க நாங்கள்லாம் கூப்பிடுவோம். ஏன்னா இவன் ஊருக்கே ரோடு போட்டு பல ஸ்கூல்லாம் திறந்து வச்சுருக்காங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. எங்கள் டீமோட பெஸ்ட் ஃபீல்டர் இவன் தாங்க. இது வரைக்கும் ஒரு கேட்ச் கூட பிடிச்சது இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். இவர் மிஸ்டர் நரேன். எங்கள் டீமோட ஆல்ரவுண்டர்ஸில் இவரும் ஒருத்தருங்க. இவர் அடித்த ஃபிகர்ஸ்க்கு அளவே இல்லை. மேட்ச்சில் அடித்த ஸ்கோர் ஃபிகர்ஸ்க்கு அளவே இல்லைங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. இவர் சதீஷ். இவரை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்ல வேணாம். இவர் எங்களுக்கு மட்டும் அண்ணன் இல்லைங்க, இந்த ஊருக்கே அண்ணங்க. இவர் இது வரைக்கும் எங்கள் டீமில் விளையாடினதில்லை. ஆனால் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுல இவர் தாங்க சாம்பியன். இவர் சங்கர் ராம் மோகன், டீமோட பெரிய பில்லர். இவர் ஓடி வந்து போலிங் போடுற ஸ்டைலை பார்த்து இவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. இவர் நடந்து வந்தாவே ஷங்கி வரான்னு பொண்ணுங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் வேலப்பன். இவர் ஆடுற கிரிக்கெட்டே வேறங்க. இப்போ யூஎஸில் டக்கோமான்னு ஒரு இடத்துல தனியாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காருங்க. இவரும் ஒரு வகையில் நல்ல ஆல்ரவுண்டர் தாங்க. இவர் மிஸ்டர் கேஆர்வி, அதாவது வைத்தியநாதன் கிழக்கஞ்சேரி, பாலக்காடு டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இவர் கையில் மாட்டியிருக்க 2 பேண்ட்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் இவர் ஒரு பெரிய பிளேயர்னு. இவன் தாங்க ஸ்ரீகாந்த். வாரம் சனிக்கிழமை இவங்களை எல்லாரையும் எழுப்பி கிரவுண்டுக்கு கிளப்பி கூட்டிகிட்டு போகிற பெருமை இவனுக்கு தாங்க சேரும். ஆனால் மனசில் இவனுக்கு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் நினைப்புங்க. ஒரு பால் கூட விடாமல் காட்டு சுற்றுவாங்க. உங்கள் சுற்று எங்கள் சுற்று இல்லைங்க, கொக்கா மக்க சுற்றுவாங்க. நல்லா விளையாடி டயர்டான பசங்களுக்கு கூட இவன் பேட்டிங் ஆடும்போது வேர்க்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். எங்கள் டீமோட கீதான் ஃபேன் இவர் தாங்க. எங்கள் டீமோட கோச் மிஸ்டர் வீரேஷ். மற்ற கோச் மாதிரி இல்லைங்க இவர். எங்களோட கிரிக்கெட் ஆட வரேன்னு சொல்லுவாருங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு வாரம் கூட வந்ததே இல்லைங்க. இவன் தாங்க கார்த்திக், எங்கள் டீமோட கேப்டன். இவனை நாங்கள் எல்லாரும் ஆலினால் அழகுராஜான்னு தாங்க கூப்பிடுவோம். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் போலிங். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக போலிங் போடுவான். இவனை விட ஒரு நல்ல கேப்டன் எங்கள் டீமுக்கு கிடைப்பானாங்கிறது சந்தேகம் தாங்க. அவன் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் சொல்லி அடிக்கிறதுல அவன் சிவகாசி. அவனுக்குள்ள சப்போர்ட்டா பேசுற நீ யாரா?
டேய், சைக்கிள் கேப் கிடைச்சா உள்ள பூந்துருவே. ஹீரோவை காட்டுறா. இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ கார்த்திக். இப்போ மட்டும் இல்லைங்க, இவன் சின்ன வயசுலேயும் ஹீரோ தான். சின்ன வயசில் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணியிருக்கான் பாருங்களேன். இருபது வருஷம் கழிச்சும் நம்ம கார்த்தியோட அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லைங்க. இன்னும் ஹீரோ மாதிரியே இருக்கான் பாருங்களேன். அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க், கார்த்திகிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறையா இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் அவனோட க்ரியேட்டிவிட்டி. எந்த வேலை பண்ணாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறதுல நம்ம கார்த்தியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. அதை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்களேன். இவனோட கிரியேட்டிவிட்டிக்கு இதுதாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவன்கிட்ட நாங்கள் ரொம்ப அட்மையர் பண்ண அடுத்த விஷயம் அவனோட மல்டிபிள் டேலண்ட்ஸ். அவன் கிரிக்கெட் ஆடுறதை பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடுறதையும் பார்த்துட்டீங்க, டிடிலையும் நம்மளால் சாம்பியன் தாங்க. இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கொஞ்ச நாளாக இந்த பசங்களோட அன்றாட வாழ்க்கையில் நடந்த சந்தோஷம், நட்பு, சின்ன சின்ன சண்டைகள், இதெல்லாம் நடந்தப்ப எடுத்த சில மறக்க முடியாத நினைவுகள் தாங்க. To
வணக்கம்.